வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஏப்ரல் லாஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சமீபத்திய கரண்ட் அஃபேர்ஸ்ல மிகவும் முக்கியமான அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஏரியா என்னன்னா நிதி ஆயோக் என்ஐடிஐ ஆயோக் அமைப்பின் மறுசீரமைப்பு மற்றும் புதிய நியமனங்கள். இந்தியாவின் பாலிசி திங்க் டேங்காக செயல்படும் இந்த அமைப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, லாங் டேர்ம் பிளானிங் மற்றும் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அமைப்பில் செய்யப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் இந்தியாவின் பாலிசி மேக்கிங் சிஸ்டம் மேலும் எக்ஸ்பர்ட் ட்ரிவன் மற்றும் ஃபியூச்சர் ஓரியன்டாக மாறிக்கொண்டிருப்பதை தெளிவாக காட்டுகிறது. ஸோ இந்த டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த டாபிக்கோட சிலபஸ் ரெலவன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த டாபிக் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல இந்தியன் எக்கானமி ஏரியால கவர் ஆகும். இந்தியாவின் திட்டமிடல் வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நிதி ஆயோக் என்னும் அமைப்பின் உண்மையான அர்த்தம் நமக்கு தெளிவாக புரியும். இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா இந்தியா ஒரு டெவலப்பிங் நேஷனா இருந்துச்சு. வளங்கள் குறைவு, வறுமை அதிகம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பலவீனம். இந்த சூழ்நிலையில அரசு ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளானிங் மாடலை தேர்வு செஞ்சது. இதன் விளைவாக 1950ஆம் ஆண்டு பிளானிங் கமிஷன் உருவாக்கப்பட்டுச்சு. 5-year பிளான்ஸ் மூலம் ரிசோர்சஸ் அலோகேட் செய்து அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, இரிகேஷன் போன்ற துறைகள்ல வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யப்பட்டுச்சு. அந்த காலத்துல இது தேவையான ஒரு மாடல். ஏன்னா எக்கானமி கண்ட்ரோல்டு மற்றும் க்ளோஸ்டு நேச்சர்ல இருந்துச்சு. 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸுக்கு அப்புறமா லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் இதெல்லாம் இந்திய பொருளாதாரத்தை ஓபன் எக்கானமியா மாத்துச்சு. பிரைவேட் செக்டார் முக்கிய பங்கு வகிக்க ஆரம்பிச்சுது. மாநிலங்கள் அதாவது ஸ்டேட்ஸோட பங்கு அதிகரிச்சுது. ஆனா பிளானிங் கமிஷன் இன்னும் டாப் டவுன் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் மாடல்ல தான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இதனால பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஸ்டேட்ஸுக்கு அட்டானமி குறைவு, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச், பியூரோக்ரசி அதிகம், இனோவேஷன் குறைவு, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதன் மூலமா ஓல்ட் பிளானிங் மாடல் இஸ் அவுடேட்டட் அப்படிங்கிற புரிதல் உருவானது. இந்த மாற்றமான சூழ்நிலையில ஒரு புதிய ஃபிளெக்சிபிளான நாலேஜ் ட்ரிவன் பாலிசி இன்ஸ்டிடியூஷன் தேவைப்பட்டுச்சு. அதற்கான பதிலா 2015 ஜனவரி 1 அன்னைக்கு நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டுச்சு. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் சுருக்கம் தான் நிதி ஆயோக். இது பிளானிங் கமிஷனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்துச்சு. ஆனா இது வெறும் பெயர் மாற்றம் இல்ல, இது ஒரு முழுமையான சிந்தனை மாற்றம். பிளானிங் கமிஷன் ரிசோர்ஸ் அலோகேஷன் பாடியா இருந்ததால நிதி ஆயோக் ஒரு பாலிசி திங்க் டேங்காக செயல்படுது. நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்தியாவின் டெவலப்மெண்ட் மாடலை மாடர்னைஸ் செய்யறது. இது சென்ட்ரலைஸ்டு பிளானிங்க்கு பதிலா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் மற்றும் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸை கொண்டு வந்துச்சு. அதாவது மாநிலங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு பார்ட்னர்ஸா பார்க்கப்படுகின்றன, மேலும் ஸ்டேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில போட்டி உருவாக்கப்படுது. இது கவர்னன்ஸ் குவாலிட்டி மற்றும் எஃபிஷியன்சி உயர்றதுக்கு வழிவகுக்குது. மேலும் நிதி ஆயோக் லாங் டேர்ம் பிளானிங்குக்கு ஒரு புதிய ஃப்ரேம் ஒர்க்கை அறிமுகப்படுத்துச்சு. பிளானிங் கமிஷன் போல ரிஜிட் 5-year பிளான்ஸா இது இல்லாம இது 15-year விஷன், 7-year ஸ்ட்ராட்டஜி, 3-year ஆக்ஷன் அஜெண்டா என்ற ஃபிளெக்சிபிள் பிளானிங் சிஸ்டத்தை கொண்டு வந்துச்சு. இது டைனமிக் எக்கானமிக்கு ரொம்பவே பொருத்தமானது. எக்கானமி சேஞ்ச் ஆகும்போது பாலிசிஸ் அடாப்ட் ஆகிற ஃபிளெக்சிபிலிட்டி இதுல இருக்கு. நிதி ஆயோகின் மற்றொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா இது டேட்டா ட்ரிவன் மற்றும் எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங்கை ப்ரமோட் செய்யுது. பழைய முறையில இன்ட்யூஷன் அல்லது பொலிட்டிக்கல் ப்ரையாரிட்டி அடிப்படையில பாலிசிஸ் உருவாக்கப்பட்டிருந்தா இப்போ டேட்டா, இண்டஸ்ட்ரீஸ், பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் ஆகியவற்றின் அடிப்படையில டிசிஷன்ஸ் எடுக்கப்படுது. இதன் மூலமா கவர்னன்ஸ் மேலும் சயின்டிபிக் மற்றும் அக்கௌண்டபிள் ஆகுது. மாணவர்களே, நிதி ஆயோக் வரலாறு ஒரு முக்கியமான லெசனை கத்துக் கொடுக்குது. ஒரு நாட்டின் வளர்ச்சி அமைப்பும் காலத்தோட இவால்வ் ஆக வேண்டும். ஸ்டாட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வளர்ச்சியை தடுக்கலாம், டைனமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை முன்னேற்றும். பிளானிங் கமிஷன் இந்தியாவின் ஆரம்ப வளர்ச்சிக்கான அடித்தளம் அமைச்சது. ஆனா நிதி ஆயோக் இந்தியாவின் மாடர்ன் எக்கானமிக்கு ஒரு புதிய திசையை காட்டுது.
அதனால தான் பிளானிங் கமிஷன் பில்ட் தி ஃபவுண்டேஷன், நிதி ஆயோக் இஸ் பில்டிங் த ஃபியூச்சர் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. மாணவர்களே, நிதி ஆயோக் காம்போசிஷன் பத்தி பார்க்கும்போது இது ஒரு ஹைலி இன்க்ளூசிவ் ஸ்ட்ரக்சர். சேர்மனா பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு. வைஸ் சேர்மனா சுமன் பெரி இருந்தாரு. இந்த மறுசீரமைப்பின் முக்கிய அம்சமா புதிய துணைத் தலைவரா அசோக் குமார் லஹிரி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் முன்னாள் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் மற்றும் பல முக்கிய நிதி மற்றும் பொருளாதார பொறுப்புகள்ல பணியாற்றினவர். மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி, பிஸ்கல் ரிஃபார்ம்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் ஆகிய துறைகள்ல அவருடைய அனுபவம் நிதி ஆயோக்கின் பாலிசி ஃபார்முலேஷனுக்கு ஒரு வலுவான திசையை வழங்கும். இதன் மூலமா இந்தியாவின் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி மேலும் டேட்டா ட்ரிவன், எவிடன்ஸ் பேஸ்ட் மற்றும் குளோபலி காம்படிட்டிவா மாறும். தற்போதைய நிர்வாக அமைப்பில் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா நிதி சிப்பர் பணியாற்றுகிறாரு. இவர் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் மற்றும் நிர்வாக அனுபவம் மிக்கவர். பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், கோஆர்டினேஷன் மற்றும் கவர்னன்ஸ் எஃபிஷியன்சி ஆகிய துறைகள்ல இவருடைய பங்களிப்பு நிதி ஆயோக் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்தும். மேலும் முழு நேர உறுப்பினர்களா KV ராஜ், M ஸ்ரீனிவாஸ், அபய் கராந்திகர், கோவர்தன் தாஸ் மற்றும் ராஜீவ் கௌபா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். டிஃபென்ஸ் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், பப்ளிக் ஹெல்த் இது மாதிரி பல்வேறு துறைகள்ல இவர்களுடைய நிபுணத்துவம் பாலிசி மேக்கிங்குக்கு மல்டி டிசிப்ளினரி டெப்த் வழங்குது. இதன் மூலமா நிதி ஆயோக் ஒரு இன்டகிரேட்டட் பாலிசி பிளாட்ஃபார்மா செயல்படுது. இதற்கும் மேலாக பார்ட் டைம் மெம்பர்ஸ், ஸ்பெஷல் அட்வைட்டீஸ் மற்றும் எக்ஸ் ஒஃபிஷியோ மெம்பர்ஸாக மத்திய அமைச்சர்கள் இதில் இடம்பெறுகின்றனர். கவர்னிங் கவுன்சில்ல அனைத்து மாநில முதல்வர்களும் யூனியன் டெரிட்டரிஸோட ஆட்சியாளர்களும் இருக்காங்க. இதன் மூலமா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பிராக்டிகலி செயல்படுத்தப்படுது. மாநிலங்களின் தேவைகள் மற்றும் சவால்கள் நேரடியா பாலிசி ஃபார்முலேஷனுக்கு கொண்டு வரப்படுது. மாணவர்களே, இந்த புதிய நியமனங்களின் முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்தியாவின் வளர்ச்சி இலக்குகளை அடையிறதுக்கு பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கை வலுப்படுத்துறது. குறிப்பா $5 trillion எக்கானமி, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பான்ஷன், டிஜிட்டல் எக்கானமி வளர்ச்சி மற்றும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆகிய இலக்குகளை அடையிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் அட்வைசரி இன்ஸ்டிடியூஷன் அவசியம். அந்த தேவையை நிறைவேற்றுற வகையில இந்த ரீஆர்கனைசேஷன் பார்க்கப்படுது. மேலும் இந்த மாற்றம் காம்படிட்டிவ் ஃபெடரலிசத்தையும் ஊக்குவிக்கும். ஸ்டேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில போட்டி உருவாகும். இதன் மூலமா கவர்னன்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது ஓவரால் நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட ஏற்படுத்தும். இப்போ நிதி ஆயோகோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாமா? இந்த அமைப்பின் முக்கியமான பிலாசபி என்னன்னா, ஸ்டேட்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ் இன் டெவலப்மெண்ட். அதாவது டெவலப்மெண்ட் ஒரு டாப் டவுன் ப்ராசஸ் இல்ல, அது சென்டர் பிளஸ் ஸ்டேட் கொலாபரேஷன். இதுதான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அதே நேரத்துல ஸ்டேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில போட்டியை உருவாக்குறது காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். இந்த ரெண்டு கான்செப்ட்ஸை கம்பைண்டா நிதி ஆயோக் செயல்படுத்துது. ரோல்ஸ் மற்றும் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி டீப்பர் அனாலிசிஸ் பண்ணலாம். நிதி ஆயோக் பாலிசி ஃபார்முலேஷன்ல முக்கிய பங்கு வகிக்குது. இது லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குது, நேஷனல் ப்ரையாரிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுது மற்றும் இனோவேஷனுக்கு பிளாட்ஃபார்ம் வழங்குது. இது டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸை ப்ரமோட் செய்யுது. அதாவது பாலிசிஸ் எவிடன்ஸ் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அப்ரோச். மேலும் இது ஸ்கீம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேட் செய்யுது. மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் மெக்கானிசம் மூலமா அரசு திட்டங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிற அனாலிசிஸ பண்ணுது. இது அக்கௌண்டபிலிட்டியை இன்க்ரீஸ் செய்யுது. நிதி ஆயோக் ஒரு முக்கியமான திங்க் டேங்க் ஆர்கனைசேஷன். இது குளோபல் பிராக்டிசஸை ஸ்டடி பண்ணி இந்திய கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் செய்யுது. இதன் மூலமா பாலிசி இனோவேஷன் ஏற்படுது. நிதி ஆயோக் இனிஷியேட்டிவ்ஸ் மிகவும் முக்கியம். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மூலமா பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட்டட் டெவலப்மெண்ட் செய்யப்படுது. இது இன்க்ளூசிவ் growthக்கு ஒரு முக்கியமான முயற்சி. SDG இந்தியா இண்டெக்ஸ் மூலமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ட்ராக் செய்யப்படுது. ஹெல்த் இண்டெக்ஸ், எஜுகேஷன் இண்டெக்ஸ் போன்றவை ஸ்டேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுது. இந்த இண்டஸ்ட்ரீஸால ஒரு முக்கியமான இம்பாக்ட் என்னன்னா, ஸ்டேட்ஸ் இடையே ஹெல்தி காம்படிஷன் உருவாகுது. இது கவர்னன்ஸ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் செய்ய உதவுது. நிதி ஆயோக் அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கும்போது ஃபிளெக்சிபிலிட்டி, எக்ஸ்பர்ட் இன்வால்வ்மெண்ட், ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் ஆகியவை முக்கியமானவை. இது ஒரு மாடர்ன் பாலிசி இன்ஸ்டிடியூஷன். ஆனா சேலஞ்சஸ் கூட இருக்குது. இது ஒரு அட்வைசரி பாடி மட்டும்தான், இம்ப்ளிமெண்டேஷன் பவர் இல்ல. இதனால சில நேரங்கள்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகாது.
கோஆர்டினேஷன் சேலஞ்சஸ் கூட இருக்குது. மாணவர்களே, ஒரு முக்கியமான அனலிட்டிக்கல் கன்க்ளூஷன் என்னன்னா, பிளானிங் கமிஷன் டாப் டு பாட்டம் அப்ரோச் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் மாடல் ஃபாலோ பண்ணுச்சு. நிதி ஆயோக் பாட்டம் டு டாப் டீசென்ட்ரலைஸ்ட் கொலாபரேட்டிவ் மாடலை ஃபாலோ பண்ணுது. இது இந்தியன் எக்கானமியின் எவல்யூஷனை காட்டுது. இந்தியாவின் திட்டமிடல் அமைப்பு கட்டுப்பாட்டு முறைமையிலிருந்து தூரநோக்கு சிந்தனை முறைமைக்கு மாறி இருக்கு. நாட்டின் வளர்ச்சி அதை வழிநடத்தும் சிந்தனையாளர்களின் கையில இருக்கு. அந்த மாற்றத்தை தான் நிதி ஆயோக் அமைப்பு காட்டுது. இப்போ ஃபைனலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல நிதி ஆயோக் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்டு டாபிக் தான். நிறைய ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்களேன். நிதி ஆயோக் டேட், சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் ரோல், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு எல்லா ஏரியாலையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்க, டைரக்டாவே வைஸ் சேர்மன் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலியை உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி காணொலிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு பயனுள்ள காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.